வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சூடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்திரன் வழக்கம் போல காலை 5 மணிக்கு அடிக்கும்படியாய் கடியாரத்தில் அலாரம் வைத்து அதற்கென்றே அரை தூக்கத்துடன் காத்து கொண்டிருந்தவன் போல அதன் முதல் சிணுங்கல் காதில் விழுந்ததுமே அதை தலையில் தட்டி அடக்கிவிட்டு எழுந்து கொண்டான். மாதவி மிக சன்னமான குரட்டை ஒலியுடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். தொட்டாலோ மேலே பட்டாலோ விழித்து கொண்டு விடுவாள் என்னும் அச்சத்தால் அவன் தன் போர்வையை கூட அவள் மீது படாமல் மெல்ல விலக்கிவிட்டு எழுந்து கட்டிலை விட்டு இறங்கி பெரிய மின்விளக்கை போடாமல் மங்கிய இரவு விளக்கு வெளிச்சத்திலேயே மெதுவாக நடந்து பின் கட்டுக்கு போய் தன் காலை கடன்களை முதலில் முடித்தான். பிறகு தன் வழக்கப்படி அடுக்களைக்குள் நுழைந்து விளக்கு போட்டு அடுப்பை பற்ற வைத்தான். காஃபிக்கு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைத்து வடிகட்டியில் காஃபி தூளை போட்டு அதை அமுக்கிய பின் தண்ணீர் கொதிப்பதற்கு காத்திருக்கலானான். இதற்கிடையே குளிர்வு பெட்டியில் இருந்து பாலை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் அதை ஊற்றி அடுப்பின் மற்றோர் அனல் வாயில் அதை வைத்து ஏற்றினான். அப்போது பின்னால் காலடி ஓசை கேட்டது. திரும்பினான். மாதவிதான். கைகளை உயரே உயர்த்தி சோம்பல் முறித்தவாறு அவனை பார்த்து புன்னகை புரிந்தாள். எதுக்குங்க உங்களுக்கு இந்த அடிப்படை வேலையெல்லாம்? நான் தான் 6-6:30க்குள்ள எழுந்திரிச்சிடுவேன் இல்ல? சரி சரி, போய் பல் விளக்கிட்டு வா. காஃபி ரெடி ஆயிடும். முதல் டிகாக்ஷன்ல கொதிக்கிற பாலை கலந்து அதை அடுப்புல ஏத்தி சூடு பண்ணாம குடிச்சா அதோட ருசியே தனி. போ போ என்று அவன் அவளை பிடித்து தள்ளினான். அவளும் விளையாட்டாய் அவனை தள்ளிய பின் மகிழ்ச்சியுடன் பின் கட்டுக்கு போனாள். காலை கடன்களை செய்து கொண்டே அவள் சந்திரனை பற்றி யோசித்தாள். நான் தான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரி! படித்த பெண்கள், பெண்ணுரிமை பேசும் குடும்பங்களிலும் கூட நிறைய ஆண்கள் காலையில் நாளிதழும் கையுமாய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு காஃபி கொண்டுட்டு வா என்று கூவுகின்ற நாளில் என் கணவர் என் அலுப்பு சலிப்புகளை புரிந்து கொண்டு ஒரு நாளை போல எனக்கு முன்னால் எழுந்து காஃபி போட்டு விடுகிறார். வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. தன் அலுவலகத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால் சமையல் வேலையில் உதவுகிறார். காய் அரிவது, புளி கரைப்பது, சாப்பாட்டு மேசையை துடைப்பது, சமைத்தவற்றை எல்லாம் கொண்டு போய் அதன் மீது வைப்பது, சாப்பிடுவதற்கு தட்டம் எடுத்து வைப்பது, குடி தண்ணீர் வைப்பது போன்ற சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்து உதவுகிறார். இவையாவும் சிறு வேலைகள் தான் என்றாலும் காலை வேளையில் எவ்வளவு உதவியாயிருக்கின்றன. அவர் எதுவும் செய்யாமல் பெரும்பாலான ஆண் பிள்ளைகளைப் போல காலை ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்து அதிகாரம் செய்பவராக இருந்தால் ஒருவேளை நானும் பிற பெண்களைப் போல எரிச்சல் படுபவளாக இருக்கக்கூடும் தான். ஆனால் இவர் மாய்ந்து மாய்ந்து எனக்காக இந்த வேலைகளை செய்யும் போதும் ஒரு செல்ல எரிச்சல் வருகிறதே. எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் என்று அன்பாய் கடிந்து கொள்ள தோன்றுகிறதே. சின்ன சின்ன விஷயங்களில் மனைவிமாருக்கு அனுசரணையாக இருந்தால் அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களில் விட்டு கொடுத்து விடுவார்கள் என்னும் மன தத்துவம் புரிந்தவர் இவர் என்று தோன்றுகிறது. ஆனாலும் எந்த பெரிய விஷயத்திலும் விட்டு கொடுக்க சொல்லி இவர் கேட்டதே இல்லையே. எனவே இவர் தந்திரமா என்னை வளைத்து போடுகிறார் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. இவர் சுபாவமே உதவுவதுதான் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன இன்னுமா பல் விளக்கிட்டு இருக்க என்று சந்திரன் கூவ அவள் சிந்தனை கலைந்தவளாய் வாயை கொப்பளித்துவிட்டு துடைத்த பின் சாப்பாட்டு மேசைக்கு போய் அவன் எதிரே வழக்கம் போல அமர்ந்து கொண்டாள். இருவரும் மௌனமாய் காஃபியை எடுத்து பருகலானார்கள். சக்கரை சரியா இருக்கா என்று அவன் வினவியதும் அவள் கண்கள் லேசாய் கலங்கின. ஒரு பொஞ்சாதி கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேட்குறீங்க என்று சொன்ன அவள் குரல் உணர்ச்சி வசப்பட்டு லேசாய் அதிர்ந்தது. என்னது நீ
உனக்கும் 10 மணி ஆபீஸ், எனக்கும் 10 மணி ஆபீஸ். 2 பேருமே சரியான நேரத்துல அவங்கவங்க பணியிடத்துல இருக்கணும்னா வீட்டு வேலைகளை சரிசமமா பகிர்ந்துகிட்டு 2 பேருமே செய்யணுங்கிறது யாருக்குமே புரிய வேண்டிய ஒரு சின்ன நியாயம். இன்னும் சொல்லப்போனா ஏதோ சின்ன சின்ன வேலைகளைத்தான் நான் செய்யறேனே ஒழிய வீட்டு வேலையில உன்னோட பங்கு தான் ரொம்பவே அதிகம். சாயந்தரம் நான் வர்றதுக்கு ஒரு நாளை போல லேட் ஆகுது. அதனால உனக்கு எந்த ஒத்தாசையும் என்னால செய்ய முடியறதில்ல. நீ ஏன் ராவு சமையல் வேலையை முழுசா செய்துடுற. அதுவே என்னை உறுத்துது. அதனால ரொம்பவும் தான் என்ன தூக்கி வச்சு பேசாத. தூக்கி வச்சு பேசலிங்க, நிஜமாலுமே தான் சொல்றேன். எங்க ஆபீஸ் பொண்ணுங்க அவங்க புருஷன்மாரை பத்தி பேசுறது எல்லாம் கேட்ட பிறகு உங்களை கையெடுத்து கும்பிடணும்னு தான் எனக்கு தோணுது. அவங்களோடது லவ் மேரேஜா இருக்காது. அதான். நீங்க வேற லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க விஷயம் மட்டும் என்ன வாழ்ந்துச்சு? எங்க ஆபீஸ் நிறைய பேரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஜோடிங்க தான். ஆனாலும் அவங்க புருஷமாருங்க காஃபி குடிச்ச கப்ப தொட்டி முத்தத்துல கூட போட மாட்டாங்களாம். குடிக்க தண்ணி கூட எடுத்து வச்சுக்க மாட்டாங்களாம். சாப்பிட்ட தட்டை கூட டைனிங் டேபிள்ல அப்படியே போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்களாம். சமயம் போதுன்னா ஒரு வெந்நீர் கூட போட்டுக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அந்த பொண்ணுங்க அழ மாட்டா குறையா அவங்க புருஷன்மார பத்தி புகார் படிப்பாங்க பாருங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சந்திரனுக்கு பெருமையில் முகம் பெரிதாயிற்று. உடனே, நீ உங்க வீட்டுக்கார மகிமையை அலப்ஸ் அம்புல கணக்கா அவுத்து விடுவியாக்கும். நான் ஒன்னும் அலப்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க. நீங்க என்னென்ன உதவியெல்லாம் பண்ணுவீங்கன்றத வரிசையா சொல்லுவேன். அம்புட்டுதான். உன்னோட பெருமையில நான் செய்யாததையெல்லாம் கூட செய்யறதா சொல்வேன். அதானே? ஒரே ஒரு தரம் மட்டும் ஒரு பொய் சொன்னேன். என்னன்னு? ஒரு தரம் எனக்கு காய்ச்சல் வந்தப்ப எனக்கு கால் கூட பிடிச்சு விட்டுருக்கீங்கன்னு. ஓ, அப்ப இனிமேப்பட்டு உனக்கு காலும் பிடிச்சு விட்டுறேன் என்று அவன் சிரிக்க, அவள் தன் தவறை உணர்ந்தவளாய், சீச்சி, உங்களை பத்தி இன்னும் ஒசத்தியா பீத்திக்கணுங்கிறதுக்காக அப்படி பொய் சொன்னங்க. அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. சரி, எனக்கு கால்வலினா நீ பிடிச்சு விடு, உனக்கு கால்வலினா நான் பிடிச்சு விடுறேன். அப்ப சரியா? சும்மா இருங்க. நான் அதை சொல்லி இருக்க கூடாது. உங்களுக்கும் கால்வலி வராது, எனக்கும் வராது. காஃபி வழக்கம் போல பிரமாதம். சரி, நான் போய் என் வேலையை கவனிக்கிறேன் என்று காஃபி டம்ளர் நவராக்களுடன் அவள் எழ, அவனும் இன்னைக்கு என்ன காய் எறியட்டும் என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கு பின்னால் நடந்தான். கொடமிளகா இருக்கு, கறி பண்ணிடுறேன். வெண்டைக்காய பருப்பு குழம்பு வைக்கிறேன். தக்காளி ரசம் போதுமில்ல? குழம்பு ஒண்ணு போதுமே மாதவி, ரசம் வேற எதுக்கு? அப்பால டிஃபன் வேற பண்ணணுமில்ல? இட்லி தாங்க, தட்டுல ஊத்தி வச்சா அது பாட்டுக்கு வேகுது. கிண்டணுமா கிளறணுமா? தொட்டுக்க மிளகா பொடி இருக்கு. வெண்டைக்காய் குழம்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரசம் வச்சா ராத்திரிக்கு சூடு பண்ணி சாப்பிடலாம். அதான் பார்த்தேன். சரி, உன்னிஷ்டம் என்ற சந்திரன் வெட்டு கத்தியையும் காய்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றை அறிவதற்காக சாப்பாட்டு மேசைக்கு போனான். அப்போது வாசல் கதவு தட்டப்பட்டது. அழைப்பு மணி வேலை செய்யாததால் வந்தவர் கதவை தட்டினார். அவன் தோ வந்துட்ட என்று குரல் கொடுத்து கொண்டே போய் கதவை திறந்தான். என்னப்பா, கத்தியும் கையுமா வந்து கதவை திறக்கிற? பயமா இருக்கே, காய் வெட்டிட்டு இருந்தியாக்கும் என்றவாறு திறந்த கதவை தள்ளிக்கொண்டு அவனுடைய சகலை வாசுதான் உள்ளே வந்தார். அடடே, வாங்க வாங்க மாதவி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க உட்காருங்க. வாங்கத்தா, காஃபி குடிக்கிறீங்க தானே? ஆஹா, உன் அக்கா காரிக்கு 2 நாளா காய்ச்சல். ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கா. அதான் உன்னை உதவிக்கு கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். உன்னால ஒரு 4 நாளுக்கு லீவ் போட முடியும் தானே? மாதவிக்குள் தாங்க முடியாத எரிச்சல் மூண்டது. இல்லத்தா, எங்க ஆபீஸ்ல இப்போ இன்ஸ்பெக்ஷன் நேரம். ஏன் அத்தான், நீங்க ஒரு 4 நாள் லீவு போடலாமே. உங்க 2 பிள்ளைங்களும் பாட்டி வீட்டுல வளருதுங்க. அதுங்களை கவனிக்கணுமேன்ற சுமை உங்க 2 பேத்துக்குமே கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா எங்க அக்கா தானே லீவ் போடுது.
அது என்ன, பொம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் அவங்களோட அக்கா தங்கச்சிகளையும் அம்மாக்களையும் உதவிக்கு கூப்பிடுறீங்க? மாதவி ஆத்திரமாய் பேசவில்லை எனினும் பேச்சின் அழுத்தம் சந்திரனை அயர்த்தியது. வந்திருந்த வாசுவுக்கு முகம் அருந்து தொங்கியது. கூடத்துக்கு வந்து வாசுவின் எதிரே நின்ற மாதவி தொடர்ந்தாள். குரலில் ஒரு குழைவை வரவழைத்து கொண்டு, என்னடா இவ இவ்வளவு கண்டிப்பா பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தான் என்ற பின் சந்திரனிடம், கொஞ்சம் இட்லி பானையை இறக்கி இட்லிகளை எடுக்கிறீங்களா? அத்தான் கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் என்றாள். சந்திரன் உடனே அடுக்களைக்கு விரைந்தான். அவன் அப்பால் போனதும், அத்தான், எங்க வீட்டுக்காரரை அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல முனா முனான்னு சொன்னீங்கல்ல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அக்கா முந்தானை முடிச்சான்னு கேட்டதுக்கு, நான் குளிச்சு முடிச்சிட்டு பக்கத்து அறைக்கு வந்தது உங்களுக்கு தெரியாததுனால முந்தானை முட்டாள்னு நக்கலா சொல்லி சிரிச்சீங்க. இது இது நாள் வரை அதை இவர்கிட்ட நான் சொல்லல. சகலைங்களுக்குள்ள சண்டை வர வேணாம்னு தான். ஆனா நீங்க அப்படி சொன்னது என்ன ரொம்பவே புண்படுத்திடுச்சு. நீங்க சொன்னது என் காதுல விழுந்துட்டதா நான் அக்கா கிட்ட கூட காமிச்சுக்கல. பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைனா மச்சினிச்சியை உதவிக்கு கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு ஹாயா உட்கார நினைக்கிற உங்கள மாதிரி பொஞ்சாதி மேல அன்பில்லாம இருக்கிற ஜென்மங்களை விட, பொஞ்சாதியோட ஆரோக்கியத்துல உள்ள அக்கறையால அவளுக்கு கூட மாட ஒத்தாசை செய்யற முந்தானை முட்டாளா இருக்கிறவரு ஒசந்தவரு தான் என்று கிசுகிசுப்பாய் சொன்ன மாதவி, சாரியத்தான், வெளிப்படையா பேசிட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க என்ற பின் அடுக்களைக்கு விரைந்தாள். சந்திரன் காஃபி கோப்பையுடன் கூடத்துக்கு வந்தபோது வாசு போய்விட்டிருந்தான். என்னது, போயிட்டு வரேன்னு கூட என்கிட்ட சொல்லிக்காம போயிட்டாரே உங்க அத்தா? அவசரமா போகணுமா, உங்ககிட்ட சொல்லிட சொன்னாரு என்ற மாதவி கணவனை மட்டமாய் விமர்சித்த அத்தானுக்கு சூடு கொடுத்துவிட்ட நிறைவுடன் சமையல் கட்டில் மீதி வேலைகளை கவனிக்கலானாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.